ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிச்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் இருக்குது அப்படிங்கிறத வாட்டர்மெலன் கிட்டேயும் பிரஜன் கிட்டேயும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் பாருவுக்கு பிஆர் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி பிரேக்கிங்கான ஒரு செய்திகளை சொல்லி பரப்புகிறார்கள் அப்படிங்கிறது தான். அதை பற்றி உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம். அடுத்து பிஆர்னா என்னடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றியும் ஒரு கிளாரிட்டி. அடுத்து உள்ள ஒரு காதல் ஒளிஞ்சிருக்கிறது. காதலா என்ன கன்றாவிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாங்க, அப்சரா சபரியை காதலிக்கிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சேனலை, அப்புறம் வீடியோவை லைக்கு சப்ஸ்கிரைப் சேனலை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிச்சர் பாஸ் சீசன் தமிழ் 9 யார் டைட்டில் வின்னர் நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன். யாருனாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த 4 பேரில் யாருமே டிசர்வ் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இவங்க தான் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. அரோரா கூட வின் பண்ணிட்டோம், திவ்யா கூட வின் பண்ணிட்டோம், சபரி கூட வின் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து விக்கல் சீக்கிரம் கூட வின் பண்ணிட்டோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் சங்கூதர வயசில் சங்கீதா மாதிரி இப்போ ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சரா ரம்யா கிட்ட சொல்லியிருக்கா போல தெரியுது, சபரிக்கு என் மேலே ஒரு கண் இருக்குது, எனக்கும் சபரி மேலே ஒரு கண் இருக்குது. சரி அப்போ நீ சொன்னி அவங்ககிட்ட சொல்லி கேட்டிருக்கா ரம்யா. இல்லை நான் சொல்லலை, அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க அரோராவும் நம்ம ரம்யாவும் தியானாவும் குசு குசுன்னு பேசிட்டே இருப்பாங்க எதையோ. அது இந்த மூதையினால தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு இது பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இந்த ஒரு விஷயங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன, வயசுக்கு வரல என்ன அப்படின்ற மாதிரி சீசனே முடிய போகுது. இனிமேல் கண்டென்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் உண்மையான ஃபீலிங்காக என்ன இலவனே தெரில. சரியா, அதை பற்றி நான் பேசவே வேணாம். பட் பிடிச்சிருக்கான் அவங்களுக்கு. சரியா, ஆனால் சபரிக்கும் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா குழப்பமாயிடுச்சு போல. இவ போய் பேசலை போல சபரிக்கிட்ட. அதனால ரம்யாட்ட சொல்லியிருக்கா. ரம்யா உடனே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி திவ்யா கிட்ட சொல்கிறான், சபரி கிட்ட எனக்கு அவளுக்கு வியானாக்கு சாரி நம்ம அப்சராவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கான், அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே திவ்யா கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சா. சபரி இங்கே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், அந்த மாதிரி தான் அவகிட்டையும் பேசியிருப்பான். உடனே லவ் கிவ்னு அவளே நினச்சிக்க வேண்டாம். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ என்ன அவளை பேச சொன்னியா என்ன அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவளை பேச சொன்னேன், பட் அவள் பயமாக இருக்குது அப்படின்றான். என்ன பேச சொன்னா அப்படின்னு சொன்னோடனே சரி நீ போய் பேசிடு, ஒரு கிளாரிட்டி வாங்கிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு, இந்த மாதிரி அப்சரா கொண்டு பிடிச்சிருக்கு, என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டுப்பாரு. அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எடுத்து போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே. ஏன்னா ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னே நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னால கூட அப்சரா வெளியே போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. பட் இருந்தாலும் மாமி வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரம்யா வரப்போ திவ்யா மாமியும் இப்பயே நீ கேட்டுரு அப்படின்றான். என்னடா இது சீசனே 2 நாளில் முடிய போது இப்போ கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யாவுக்கு என்னன்னா, சரி சபரி டைட்டில் வின் பண்ணுறதுக்கு காம்படிஷனில் இந்த நேரத்தை எதையாவது போட்டு விட்டு அவனை சிதைப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டா போல திவ்யா. என்ன இலவுன்னு தெரில. சரியா, இவ போய் கேட்க போகிறா போல ரம்யா. இது ஒரு கர்மாந்திர காட்சி அப்படின்ற மாதிரி, என்ன ஒரு கர்மாந்திர லவ் அப்படின்ற மாதிரி, பிடிச்சிருக்கான் அதனால் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேராக சொன்னால் முடிஞ்சு போச்சு, ஒரு நிமிஷம் தெரிஞ்சிட போகுது. அதை விட்டு ரம்யா திவ்யா கிட்ட சொல்லி, திவ்யா எல்லாருக்கிட்டையும் சொல்லி, இது ஒரு பெரிய உதாரணமான விஷயம் ஆகிறதுக்கு இது ஒன்றும் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தா பயர் தாண்டா ஆகும் அப்படின்ற மாதிரி தேவையே இல்லாத ஒரு விஷயம். கத்தி சண்டை தான் போடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, தேவையே இல்லை. ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு கருத்து இல்லை. அடுத்து நம்ம சாண்ட்ரா சும்மா இருக்குவாங்களா? அவங்க தான் யார், பார்வை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்வை பற்றியே பின்னாடி பேசுவாங்க. பார்வை நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்வையோட பர்சனலில் போய் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு மனுஷி. சரியா, அவங்க பாரு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாது வாட்டர்மெலன் இங்கே பிஆர் இருக்கிறதே யாருமே இல்லைக்கா, பட் திவ்யாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு வாட்டர்மெலன். அப்போ சொல்கிறாங்க இல்லை திவ்யாவுக்கு இருக்குது, பட் பாருக்கும் இருக்குது, பாருக்கு பிஆர் டீம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியாக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் வேணால் ஒரு பக்கம் காதை எடுத்துடுறேன் அப்படின்றான். டேய் பேசாமல் ஒரு காது போயிட போகுது அப்படின்னு பிரச்சனை சொல்கிறாரு. இப்போ இந்த பிஆர் டீம் உண்மையிலே என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே பேக்கேஜாக வச்சுருக்காங்க. விக்கல் சொல்கிறான் நான் என் டீம் தான் வச்சுருக்கேன் அப்படின்றான். அதுவும் ஒரு வகையான பிஆர் தான் தம்பி விக்கல். ஓகே, பட் பிஆர் டெப்ளாய் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ பிஆர் இருக்குங்கிறது வேறு. இப்போ நான் போகிறேன் உள்ள அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என் ஃபேமிலி பண்ணுறாங்க, என் ஊர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆர்கானிக்காக வரும் அது. பட் நான் ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணுறேன். இப்போ திவ்யா பண்ணியிருக்காங்க பாருங்கள், பாரு பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாரு டாங்லி அப்படின்னு ஒருத்தன், திவ்யா பார்த்தீங்கன்னா ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன்.
ஸோ இந்த மாதிரி ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாரு கூட தமிழ் கிட்ஸ் ஓட்டிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த எடிட்ஸ் மட்டும் தான் ஓடுவாங்க. திவ்யாவோட பிஆர் டீம் வந்து விஜய் டிவிக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு 20 லட்ச ரூபா பிஆர், ஹெவியஸ்ட் பிளேட் டெப்ளாய்டு பிஆர். பாருக்கு 8 லட்சம் தான், இவளுக்கு 18-20 லட்சம். இதைத்தான் தப்புன்னு சொல்கிறோம். அதை சொல்லாமல் இந்த சாண்ட்ரா முறை பாருக்கு மட்டும்தான் பிஆர் இருக்குது, பாருக்கு வெளியே அது இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ன இது கேவலமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். கமருதீன் சொன்னாங்களா அந்த மாதிரி இப்பயும் வந்து சொல்லி விட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மீண்டும் சந்திப்போம்.